இன்னைக்கு வந்து ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்க்கும் சாஃப்ட் ஜெல்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த டிப் எப்படி இருக்கும்னு பாருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். சாஃப்டாக இருக்கும்ன்றதை விட ரொம்ப தின்னாக இருக்கும் இந்த டிப்பு. இது வந்து நீங்கள் க்ளூ வச்சு தான் யூஸ் பண்ணணும். க்ளூ வச்சு யூஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். எங்கேயா போய் லைட்டாக இடிச்சுக்கிட்டிங்கன்னா கூட கீழே விழுந்துடும். அதனால தான் வந்து சாஃப்ட் ஜெல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிப் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி சாஃப்ட் ஜெல் டிப் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து சாஃப்ட் ஜெல்க்கு யூஸ் பண்ணுற டிப். இது வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கும், ரொம்ப திக்காகவே இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் கையாலலாம் பிச்சுட்டு வராது. ஓகேங்களா? உங்கள் கைக்கு வந்து சாஃப்ட் ஜெல் யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் எப்படி பண்ணணுன்றதை பார்த்துடலாம். ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்க்கு நம்பர் 2 சைஸ் எடுத்திருக்கேன். டிப் வந்து நம்பர் 2 சைஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சாஃப்ட் ஜெல்க்கு வந்து இந்த விரலுக்கு நம்பர் 4 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த விரலுக்கு நம்பர் 4 எடுத்திருக்கேன். இது ரெண்டும் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நெயில் ப்ரெப்பிங் பண்ணணும். அந்த நெயில் ப்ரெப்பிங் எப்படி பண்ணணுன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தம் ஃபிங்கருக்கு வந்து நெயில் ப்ரெப்பிங் பண்ணலாம். நெயில் ப்ரெப்பிங் பாருங்கள், நம்ம டெட் செல்ஸ் எல்லாமே லேட்ரல் ஃபோல்டு கியூட்டிக்கல் கிட்ட இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். எக்ஸஸாக இருக்க அந்த டெட் ஸ்கின்ஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து ஆரம்பிக்கணும். உங்கள் நெயிலில் இருக்க எக்ஸஸாக ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். நெயில் ப்ரெப்பிங் வந்து மஸ்ட். நெயில் ப்ரெப்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ப்ரெஸ் ஆன் நெயில்ஸாக இருந்தாலும் சாஃப்ட் ஜெல்லாக இருந்தாலும் என்ன எக்ஸ்டென்ஷன் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும், எக்ஸ்டென்ஷன் கிடையாது, ஜெல் பாலிஷே நீங்கள் போட்டதாக இருந்தாலும் நெயில் ப்ரெப்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணாதான் அது அழகாக இருக்கும். ஓகேங்களா? அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நீங்கள் அப்பப்போ தொடைங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டஸ்ட் ஆஃப் ப்ரஷ் வச்சு அந்த இதுவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நெக்ஸ்ட்டு தொடைங்க. இப்போ கியூட்டிக்கல் கட்டரால் எக்ஸஸாக இருக்க அந்த சைடில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக தெரியுது இல்லைங்களா, இந்த செல்ஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். இந்த இடத்துல கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, கையை வெட்டிக்காதீங்க. இந்த இடத்துல பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்க. உங்களுக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி, ப்ராக்டிஸ் பண்ணுறத உங்கள் கையில் பண்ணுங்கள். எடுத்ததும் பக்கத்தில் இருக்கவங்க கையெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ட்டு அவங்க கையை வந்து காயமாக்கிடாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் நார்மல் நெயில் பாலிஷ் போடுறதா இருந்தால் கூட நீங்கள் இந்த கியூட்டிக்கல் கிட்டலாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்க்காக நான் நெயில் ப்ரெப்பிங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃபிங்கருக்கு நான் பண்ணிடுறேன். இந்த விரலுக்கும் பாருங்கள், சைடில் அதெல்லாம் வந்து டெட் செல்ஸ் இருந்தால் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கியூட்டிக்கல் கிட்ட எப்படி பண்ணணும்னு பாருங்கள். கியூட்டிக்கல் கிட்ட டைரெக்டாக நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல வந்து கியூட்டிக்கல் கட்டரால் கட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கியூட்டிக்கல் புஷ்ஷரால் கொஞ்சம் இப்படி தள்ளுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு போக முடியுன்றது உங்கள் ஸ்கின் வந்து நவுந்து அந்த பக்கம் போயிடும்.
நீங்கள் இப்படி பண்ணும்போதே உங்கள் நெயில்ஸில் வந்து ஏதாவது மேலே கீழன்ட்டு ஏதாவது நெயில் உறிஞ்சு இருந்தால் கூட வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 சைட் கார்னர்ஸ்லேயும் பாருங்கள். இது வந்து பண்ணுறதுனால வலிக்குமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது, வலிக்காது. இப்போ வந்து அசிட்டோன் ஃப்ரீயால் நீங்கள் இந்த கையை இப்படி தொடச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அசிட்டோன் ஃப்ரீயால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக தெரியுது பாருங்க, எங்கெங்கெல்லாம் கட் பண்ணணுன்றது உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா? நீங்கள் இந்த இடத்த மட்டும் அழகாக கட் பண்ணிக்கலாம். கியூட்டிக்கல் புஷரால் நீங்கள் தள்ளும் போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கட் பண்ணணுன்றது. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு எப்படி தொடச்சிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இதை மாதிரி கியூட்டிக்கல் கிட்ட கட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது லைட்டாக பிளட் வந்துடுச்சு அப்படின்னா கூட இந்த அசிட்டோன் ஃப்ரீயில் வந்து நீங்கள் துடைக்கும் போது அது வந்து உங்களுக்கு ஒரு மெடிசன் மாதிரி அது க்யூர் தான் பண்ணும். ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அசிட்டோன் ஃப்ரீலே வந்து மெடிசன் மாதிரி தான் இருக்கும், அதனால அது ஒன்றுமே ஆகாது. ஓகேங்களா? இது பாருங்க, ப்ரெஸ்ஸா நெயில்ஸ்க்கும் டிப் எடுத்திருக்கோம். டிப்பில் வந்து கார்னரில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து நீங்கள் கொண்டு வந்துடலாம். எனக்கு இதுவே எனக்கு ஓகே தான், அதனால நான் வந்து கார்னரில் ஈக்குவலைஸ் மட்டும் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கார்னரில் பாருங்கள், கார்னரில் வந்து அந்த கீறும் இல்லைங்களா, அந்த கீறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க. அது நீங்கள் பஃபர் வச்சு பண்ணாலும் ஓகே, உங்களுக்கு பஃபரில் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஃபைலர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஷேப் பண்ணதுக்கப்புறம் பஃபரால் இங்கேருந்து இப்படி பண்ணிங்கன்னா அந்த தூள் தூளாக இருக்குது இல்லைங்களா, வெளியில் பிசுறு தட்ட மாதிரி நீட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து விழுந்துடும். அது வந்து அந்த கீறுற மாதிரி இருக்கிறதும் கீறாது. ஓகேங்களா? இங்கே தெரியுதுங்களா? இதை தான் சொல்கிறேன். இதை தான் வந்து அந்த பிசுறு தட்டுற மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இப்படி பண்ணிடணும். பண்ணிங்கனாலே வந்துடும். இப்போது இதை நம்ம க்ளூ யூஸ் பண்ணி தான் வந்து நெயிலில் வைக்க போகிறோம். ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்க்கு வந்து க்ளூ தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? க்ளூ யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன க்ளூ வச்சுருக்கீங்களோ, மோஸ்ட்லி 401ன்றது காமனாக அது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்க்கு வந்து நெயில் ஃபுல்லாக தான் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம், அதனால் நெயில் ஃபுல்லாக டிப் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் க்ளூ வைக்கணும். ஓகேங்களா? இது பாருங்கள், நம்ம க்ளூ வச்சுட்டு கொஞ்சம் இப்படி அழுத்தி பிடிங்க, நெயிலே வந்து ஸ்டிக் ஆகிடும். இப்போது நான் சாஃப்ட் ஜெல் யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட் ஜெல் டிப்பும் வச்சுக்கிறேன். நீங்கள் சாஃப்ட் ஜெல் பண்ணுறதா இருந்தாலும் இந்த டிப் கார்னரில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அழகாக அந்த ஷேப்க்கு வர வச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கடையில் வாங்கும் போதே இந்த டிப்லலாம் வந்து கார்னரில் உடஞ்ச மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அதை ஷேப் பண்ணி அந்த ஓவல் ஷேப்பாக இருந்தால் ஓவல் ஷேப், இல்லை ஸ்கொயர் ஷேப்பாக இருந்தால் ஸ்கொயர், ஆல்மண்ட், அது மாதிரி என்ன ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் கொண்டு வந்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டிசைன்ஸ் பண்ணிட்டும் வந்து இதில் வைக்கலாம். டிசைன்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணணும், எப்படி ஸ்டிக் பண்ணணுன்றதையும் நான் காட்டுறேன். இது டிசைன்ஸ் பண்ணாமல் எப்படி ஸ்டிக் பண்ணுன்றதை இப்போ காட்டுறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து சாஃப்ட் ஜெல் க்ளூ. நான் யூஸ் பண்ணுறது இந்த பிராண்ட் தான். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யாருக்கா வேணும்னா போயிட்டு வாங்கிக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் பாருங்கள். நம்ம க்ளூ வந்து
ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்க்கு பண்ணும்போது ஃபுல் டிப்லேயும் நம்ம வெறும் டிப் மட்டும்தான் வைக்க போகிறோம். மேலே வேறு ஏதாவது ஜெல் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம அதுக்கு தனியாக பாதி வரைக்கும் வச்சா போதும். பட் நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறும் டிப் மட்டும்தான் நம்ம வைக்கிறதுனால நெயில் ஃபுல்லாக வர மாதிரி தான் நீங்கள் க்ளூ வைக்கணும். அதே மாதிரி தான் சாஃப்ட் ஜெல்க்கும் வந்து ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்க்கு நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி சாஃப்ட் ஜெல்க்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சு நெயில் ஃபுல்லாக வர மாதிரி தான் வைக்கணும். ஓகேங்களா? டிப்பில் வந்து பாலிஜெல் வைக்கிற அளவுக்கு நம்ம அதிகமாக வைக்க தேவையில்லை. பட் கொஞ்சமாக வச்சுட்டு பாருங்கள், டிப்புக்கு வெளியிலலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம பாலிஜெல்க்கு எப்படி நம்ம பின்னாடி இருந்து பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டில் தள்ளுறோமோ அதே மாதிரி தான் இதுக்குமே பண்ணணும். வச்சுட்டு சைடில் இருக்க எக்ஸஸாக இருக்க எல்லாத்தையும் வந்து கியூட்டிக்கல் புஷர் இருக்கு இல்லைங்களா, அந்த கியூட்டிக்கல் புஷராலேயே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த கியூட்டிக்கல் புஷராலே வந்து கார்னர்லலாம் எதாவது இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ கார்னரில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது அப்படியே வந்து க்யூர் பண்ணணும். 30 செகண்ட்ஸ் வைக்கணும். இதே நீங்கள் பேஸ் கோட் அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பேஸ் கோட் க்யூர் பண்ணுறதுக்கு 30 செகண்ட்ஸ், அதுக்கு மேலே நம்ம சாஃப்ட் ஜெல் யூஸ் பண்ணுறதுனால 60 செகண்ட்ஸ் வைக்கணும். இப்போ நான் பேஸ் கோட் அப்ளை பண்ணலை, வெறும் சாஃப்ட் ஜெல் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் இதை வந்து 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போது நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் பேஸ் கோட் யூஸ் பண்ணாமல் நான் சாஃப்ட் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. நான் உடனே இப்போ ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு காட்ட போகிறேன். அதுக்காக தான் வந்து சாஃப்ட் ஜெல் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது பேஸ் கோட் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் தான் அது வந்து நல்லா உங்கள் நெயிலுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போது ரெண்டுத்துக்குமே வந்து நான் ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணணுன்னு பாருங்கள். சென்டரில் வச்சுட்டு பேக்கில் போங்க. அப்போ தான் உங்கள் கியூட்டிக்கல் கிட்ட நிறைய டெபாசிட் ஆகாமல் இருக்கும். இப்போது சாஃப்ட் ஜெல்க்கும் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், நம்ம வெறும் டிப் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த டிப் வந்து நீங்கள் பஃப் பண்ணணும். பஃப் பண்ணாதான் இங்கே ஷைனஸ் மேலே டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. பஃப் பண்ணிங்கன்னா தான் அந்த ஷைனஸ் ரிமூவ் ஆகும். உங்களோட ஜெல் பாலிஷ் வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நான் பஃப் பண்ணிக்கிறேன். இது பண்ணிவிட்டு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிட்டு இதுக்கு மேலே ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணணும். சென்டரில் தான் வைக்கணும். இதுக்குமே வந்து சென்டரில் வைங்க. வச்சுட்டு பேக்கில் போங்க. அப்போ தான் வந்து ஜெல் பாலிஷ் வந்து லாஸ்ட்டில் டெபாசிட் ஆகாமல் இருக்கும். கியூட்டிக்கல் கிட்ட அதிகமாக போகக்கூடாது. ஓகேங்களா? நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணும்போது பாருங்கள், சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஜெல் பாலிஷ் வந்து இந்த கார்னர்லலாம் வந்து கீழே வந்துடும். கியூட்டிக்கல் அந்த லேட்டரல் ஃபோல்ட் தாண்டி கீழே வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா,
அதுக்காக இந்த ஜெல்லும் வாங்கி முன்னாடி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணணும்லாம் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் ஸ்டிக் இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்டிக் பேர் வந்து ஆரஞ்ச் ஸ்டிக் சொல்லுவாங்க. நெயில் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆரஞ்ச் ஸ்டிக். ஓகேங்களா? இதில் இப்படி நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். க்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேலையை நீங்கள் பண்ணணும். பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிறது வெளியில் வந்துடும். ஓகேங்களா? இப்போது இதை 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். எதுக்குன்னா நம்ம சாஃப்ட் ஜெல் வந்து அப்ளை பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு 30 செகண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். அதனால் இதை வந்து நம்ம 60 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணணும். க்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, கோடு கூட இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க, ஈவன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்க்கும் அப்ளை பண்ணோம், அதுவுமே அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? இதுவுமே அப்படி தான் இருக்குது. இப்போது நம்ம இதை க்யூர் பண்ணணும். 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 ஃபிங்கருமே வந்து நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணிவிட்டு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நம்ம இந்த ஜெல் பாலிஷ் மேலே இருக்க ஸ்டிக்கினஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் பண்ணும்போது பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிங்கன்னா வந்துடும். இதுவே வந்து நீங்கள் அசிட்டோன் வச்சு தொடச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நெயில் டிப்பு கூட அப்படியே வந்துடும். டிப் கூட அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும். ஓகேங்களா? இதே வந்து அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கும் போது இதில் டிப் வந்து ரிமூவ் ஆகாது. இதே வந்து நீங்கள் அசிட்டோன் வச்சு பண்ணிங்கன்னா டிப்புமே வந்து ஃபுல்லாக வைப் ஆகி ஃபுல்லாக வந்துடும். இதே சாஃப்ட் ஜெல்ல பாருங்க, சாஃப்ட் ஜெல்ல டிப் ரிமூவ் ஆகாது. பட் ஜெல் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணது ரிமூவ் ஆகி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதுக்கு மேலே டாப் கோட் போடணும். டாப் கோட் போட்டு சீல் பண்ணுங்க. இப்போ டாப் கோட் போட்டு சீல் பண்ணலாம். இப்போது இதை நான் 120 செகண்ட்ஸ் வச்சு க்யூர் பண்ணுறேன். ஏன் 120 செகண்ட்ஸ்னா, ஃபஸ்ட்டு நம்ம க்யூர் பண்ணுறது 30 செகண்ட்ஸ், செகண்ட் டைம் வந்து நம்ம க்யூர் பண்ணும்போது 60 செகண்ட்ஸ். நம்ம வந்து நான் இப்போது இதுக்காக நான் பார்க்கல, இது வந்து நம்ம ஜெல் பாலிஷும் டாப் கோட் மட்டும்தான் போட்டிருக்கோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாஃப்ட் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே தான் டாப் கோட் போட்டிருக்கோம். அதனால தான் இப்போது நம்ம 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறோம். இப்போ 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். இப்படி தான் வந்து ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்க்கும் சாஃப்ட் ஜெல்க்கும் இருக்க வித்தியாசம் இதுதான். இதை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோன்றத பாருங்கள். ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எங்கேயா விழுந்துடும். ஏன்னா நம்ம க்ளூ தான் வச்சுருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் இப்படி ஆட்டினீங்கனாலோ ஏதாவது இது பண்ணிங்கன்னா விழுந்துடும். ஆனால் சாஃப்ட் ஜெல் வந்து அப்படி விழாது, அவ்வளோ சீக்கிரத்தில் விழாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் விழாது. 1 வீக் மேலேயே கண்டிப்பாக இருக்கும் இது. நீங்கள் ஜெல் வந்து எந்த அளவுக்கு க்யூர் பண்ணியிருக்கீங்க, நெயில் ப்ரெப்பிங் வந்து ரொம்ப முக்கியம். அது நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்றத, எப்படி பண்ணணுன்றதையும் நான் வந்து ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். அது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 1 மந்த்தாக இருந்தாலும் நிற்கும். ஓகேங்களா? நெயில் வந்து இங்கே வளர்ந்து வருமே தவிர உங்களுக்கு இந்த டிப் விழாது. இது எப்படின்னா, ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் வந்து நம்ம க்ளூ தான் வச்சுருக்கோம், அது எப்போ வேணாலும் விழும். நீங்கள் லைட்டாக இப்போ எங்கே இடிச்சுக்கிட்டிங்கன்னா கூட விழுந்துடும். அந்தளவுக்கு இது என்ன ஒரு ஆஃப் டே வரும்னு வச்சுக்கோங்க. ஆஃப் டேக்கு மேலாம் இது தாங்காது. ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்ன்றது ஆஃப் டேக்கு மேலாம் தாங்காது. ஓகேங்களா? இருந்தாலும் இது ரெண்டுத்தையும் எப்படி ரிமூவ் பண்ணணுன்றது காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து மேலே இருக்க இந்த டாப் கோட் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். நீங்கள் அசிட்டோனே வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா கூட டாப் கோட் இருக்கும்போது அது ரிமூவே ஆகாது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் அசிட்டோன் தான் வச்சு தொடச்சிருக்கேன், இது வந்து ரிமூவ் ஆகாது. ரெண்டுமே வந்து அப்படி தான். அசிட்டோன் வச்சு நீங்கள் தொடச்சா கூட இது ரிமூவ் ஆகாது டாப் கோட் போட்டதுக்கப்புறம்.
அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மேலே இருக்க டாப் கோட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டாப் கோட்டை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. இப்படியே நீங்க தேய்ச்சிங்கன்னா சாஃப்ட் ஜெல் ப்ரெஸ் ஆன் நெயில்ஸோட டிப்பும் கூட சேர்ந்து வந்துடும். இதே வந்து சாஃப்ட் ஜெலுக்கு அது மாதிரி பண்ணும்போது டாப் கோட் மட்டும் தான் வரும், ஜெல் பாலிஷ் வரும், பட் டிப் வராது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுத்துலயுமே வந்து டாப் கோட் ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம எக்ஸ்டென்ஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் எப்பயுமே அசிட்டோன் ஃப்ரீ தேவையில்லை. அசிட்டோனே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அசிட்டோன் ஃப்ரீ வந்து மேலே இருக்கிறதெல்லாம் போகாமல் இருக்கிறது தான் நம்ம அசிட்டோன் ஃப்ரீ யூஸ் பண்ணுவோம். இதே நீங்கள் ரிமூவலுக்கு வந்து நீங்கள் அசிட்டோன் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நான் அசிட்டோன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே மேலே துடைக்கிறதெல்லாம் பாருங்கள், அசிட்டோன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க டிப் வந்து அசிட்டோன் வச்சு துடைக்கும் போது டிப் கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரி துடைச்சா வந்துடும் உங்களுக்கு. பாருங்க, ஜெல் பாலிஷே வந்து உரிச்சிட்டு வர்றது உங்களுக்கு தெரியுதா? டாப் கோட் இல்லைன்னா எல்லாமே அப்படிதான் ஆகும். இதுவுமே வந்து அப்படி தொடச்சிட்டு உங்களுக்கு வந்து கை ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். லைட்டாக வேணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக கியூட்டிக்கல் ஆயில் நம்ம எப்படியும் யூஸ் பண்ண தான் போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அசிட்டோன் வந்து லிட் ஃப்ரீ ஷீட்டில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இப்படி ரேப் பண்ணுங்கள். இந்த ஃபாயில் ஷீட் இருக்குது பாருங்கள், இந்த ஃபாயில் ஷீட் வந்து அப்படியே வச்சு இப்படி பண்ணிங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படி இருந்தால் ஓகே தான். ஓகேங்களா? 10 மினிட்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. சாஃப்ட் ஜெல் டிப் எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எக்ஸஸாக இருக்குது இல்லைங்களா, இந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிடணும். டிப் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறம் இதே ப்ராசஸ் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மிஷின் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். பார்த்து எப்படி பண்ணணும்னு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? அசிட்டோன் ஃப்ரீ வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா ரேப் பண்ணுங்க. பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபாயில் ஷீட் வச்சு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணணும். இதே மாதிரி ஒரு ஃபாயில் ஷீட் எங்கே கிடைக்கும்லாம் கேட்காதீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே வந்து உங்களுக்கு ஃபாயில் ஷீட் ஒரு ஃபுல் ஷீட்மே கிடைக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு கூட வாங்கிக்கலாம். இப்படி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது ரிமூவ் ஆகி வரும். அப்போது நம்ம ரிமூவ் பண்ணலாம்.
இப்போ 15 minutes ஆயிடுச்சு. இது வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. டிப்பே வந்துருச்சு. டிப்பே வந்து ஜெல் பாலிஷும் வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு தனியாவே. இது அசிட்டோன் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதையும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஜெல் பாலிஷும் பாருங்க, நான் சொன்னேன்ல அசிட்டோன் வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா ஜெல் பாலிஷ் ரிமூவ் ஆகி வரும்னு சொன்னேன்னா இல்லையா. நம்ம ரிமூவ் ஆகிறதுக்கு எந்த ஜெல் பாலிஷ் ரிமூவருமே வந்து அப்ளை பண்ணல. நம்ம அசிட்டோன் தான் வச்சு மேலே ரேப் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இந்த டிப் கூட தனியாக நல்லாவே வந்திருக்கு. எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். மிஷின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மிஷின்ன்றது ரொம்ப இப்போ நம்ம பண்ணிட்டு உடனே வந்து ரிமூவ் பண்ண உடனே அர்ஜென்ட்டாக போகிறாங்க அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. வந்துட்டு எனக்கு அர்ஜென்ட்டாக வராங்க, அர்ஜென்ட்டாக வந்துட்டு எனக்கு உடனே ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா. அவங்களுக்கு தான் வந்து அந்த மிஷின் போட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணணும். மற்றவங்களுக்குலாம் வந்து இதை மாதிரி நீங்கள் அசிட்டோன் வச்சே ரிமூவ் பண்ணலாம். உங்கள் நெயிலுக்குமே எந்த டேமேஜுமே வராது. இது கூட பாருங்க, நீங்கள் மறுபடியும் அசிட்டோன் வச்சு கொஞ்சம் ரேப் பண்ணி ஒரு 5 minutes இருந்தீங்கன்னா இந்த ஜெல் எல்லாமே கூட ரிமூவ் ஆகிடும். இது சாஃப்ட் ஜெல் போட்டோம் இல்லைங்களா, அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆகலைன்னா நீங்கள் மறுபடியும் அசிட்டோன் வந்து அதே மாதிரி இப்போ நம்ம பண்ண ப்ராசஸே வந்து நீங்கள் அசிட்டோனில் மறுபடியும் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் அசிட்டோன் வச்சு நல்லா தொடச்சிட்டு, இது வந்து க்ளூக்காக தான், இது க்ளூக்காக நம்ம இப்படி அசிட்டோன் வச்சு துடைக்கிறோம். இதுவும் அப்படிதான், அசிட்டோன் வச்சு நீங்கள் தொடச்சாலே போயிடும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நெயில் ப்ரெப்பிங் பண்ணுறோமோ அதே மாதிரியே பண்ணுங்கள். உங்களுக்கு நெயிலில் வந்து வேறு எதாக இருந்தால் கூட வந்துடும். நம்ம நெயிலில் ப்ரெப்பிங் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், தேவையில்லாததெல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இதுவும். ரிமூவ் பண்ணும்போதும் உங்கள் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் நெயில் வந்து ப்ரெப்பிங்லாம் பண்ணிட்டு தான் அனுப்பணும். இந்த நெயில் பாருங்கள், எந்த டேமேஜுமே கிடையாது. நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதுவுமே அப்படி தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். கியூட்டிக்கல் புஷர் எடுத்துகிட்டு இதெல்லாம் க்ளூ தான். அந்த க்ளூ வந்து நீங்கள் மறுபடியும் அசிட்டோன் வச்சுட்டு ரேப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த கியூட்டிக்கல் புஷர் வச்சு நெயில் ப்ரெப்பிங் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி. உங்கள் கஸ்டமர் கையை வந்து அப்படியே அசிங்கமாக விடக்கூடாது.
அசிட்டோன் வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுங்க. இப்போ பாருங்கள் உங்கள் நெயிலில் வந்து உங்கள் நெயில் வந்து நேச்சுரலாக ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெயில் ட்ரை ஆனதுக்கப்புறம், நெயில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுலாம் ப்ராசஸ் முடித்தோடனே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அந்த ட்ரைனஸ்லாம் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு கியூட்டிக்கல் ஆயில் போடணும். அது எப்படி அப்ளை பண்ணணும்னு காட்டுறேன். இந்த மாதிரி கியூட்டிக்கல் ஆயில் கிடைக்கும். கியூட்டிக்கல் ஆயில் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்லேயே இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அது மாதிரி ரொம்ப போடாதீங்க. லைட்டாக இப்படி போட்டுட்டு ஜென்டலாக உங்கள் கையாலே இப்படி தடவி விடுங்க. ஓகேங்களா, இவ்வளோதான். டிப் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மிஷினில் எப்படி ரிமூவ் பண்ணணுன்றதும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மிஷின் ஹேண்ட்லிங்லேயே வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னும் போட்டிருக்கேன். அது வந்து உங்களுக்கு அதுலேயும் எதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இதே ப்ராசஸ் தான், அதே ப்ராசஸ் வச்சு இந்த இதுவுமே வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா, அது வந்து பாலிஜெல் எக்ஸ்டென்ஷன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு மிஷின் ஹேண்ட்லிங்கில் காட்டினேன். அதே ப்ராசஸ் தான் இதுக்கும். ஓகேங்களா, ரிமூவ் பண்ணுறது மிஷின் ஹேண்ட்லிங்க்கு அதே ப்ராசஸ் தான். அதுவும் ஒரு நாள் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். இதில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் இருக்கா, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கான்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிங்க. அவங்களுக்கெல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் இதுவாக வந்து ஐகானிக் என்டர்டெய்னர்ஸ் நவம்பர் 23 வந்து கிளாஸ் வச்சுருக்காங்க. உங்கள் யாருக்கா விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த ஸ்க்ரீனில் வருது பாருங்கள், இதுதான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸையும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.